ஸோ இது பேர் காடா ஈக்குனா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது வந்து ஒரு ரியல் ஸ்பைனல் எமர்ஜென்சி. இதை நம்ம இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலன்னா இவங்களால லைஃப்லாம் எழுந்திருக்க முடியாது. ப்ளஸ் மூத்திரம் கண்ட்ரோல் இருக்காது, அந்த கண்ட்ரோல் சீக்கிரம் சேர்ந்துடும். ஸோ யூஸ்வலாக இந்த காடா ஈக்குனா சிண்ட்ரோம் வந்து ஒரு 12 ஹவர்ஸில் ஆப்ரேட் பண்ணுவோம். பட் இவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் இருந்ததுன்னா எங்களோட கோமாபிலிட்டிஸ், அதாவது இவங்க இது கூட ஒபிசிட்டி 130 kg, டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவோம், கெஸ்டேஷனல் நீரிழிவு வியாதி, அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, ஹைப்போதைராய்டு. அதனால இவங்க கிளெக்சின் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணோம்னா ஒரு லேட்டரல் பொசிஷனில் பாப்பாவை மட்டும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சர்ஜரி பண்ணலான்னு இருந்தோம். அப்புறம் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் விஜயலட்சுமி மேம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை பாப்பாவையும் சேர்த்து எடுத்துடலாம், ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கோமாபிலிட்டிஸ்னால ரிஸ்க் வந்துட்டு பாப்பாவுக்கு அதிகம், பாப்பாவோட லைஃப்பை சேவ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரே அனஸ்தீசியா, ஜெனரல் மாதிரியே அனஸ்தீசியாவில் திருப்பியும் ப்ரோன் பொசிஷன், அதாவது கவுந்தடிச்சு படுத்து அதே மயக்க மருந்துல இமீடியட்டாக எமர்ஜென்சியாக மைக்ரோ லம்பார் டீகம்ப்ரெஷன், அதாவது அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஜவ்வை வெளியே எடுத்துட்டு நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ரத்தம் உரைய வைக்கக்கூடாதுன்றதுக்காக கிளெக்சைன்ற மருந்து கொடுக்குறோம். ஆனால் இந்த இதையோடய நம்ம வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீடிங் ஃபேக்டர் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ட்ரெயின் போட்டு அதை வந்துட்டு மூண்டை ப்ராப்பராக கேர் பண்ணணும். ரெண்டாவது பாப்பா 31 வீக்ஸ் இன்டென்சிவ் கேரில் இருக்கிறதுனால பாப்பாவோட கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இது 3 மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதான் இந்த கேஸோட யூனிக் ஃபியூச்சர்ஸு. நியூராலஜிக்கல் ரெக்கவரி, இது ரெண்டுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு மறுநாள் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே இவங்களோட காலோட ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டே கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அண்ட் தென் தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரினரி சிம்டம்ஸ்க்கு ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ டவுன் த லைன் 3 வீக்ஸில் நல்லா ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஸ்பைன் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவரி ப்ரொலாங் பண்ணிட்டு ஒரு 37-38 வீக்ஸில் டெலிவரி பண்ணுமா அப்படின்றது தான். பட் இவங்களுக்கு இருந்த ஒரு ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல், ஒபேசிட்டி, அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஆப்லா, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஜென்ரலாகவே பொதுவாக எல்லாருக்கும் குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கும்போதே குழந்தையோட இதய துடிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு ஜென்ரலாகவே உண்டு இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட்க்கு. ஸோ இந்த பேஷண்ட் ஒரு சர்ஜரி கோத்ரூ பண்ணிட்டு வெளில வரும்போது இந்த பேபிக்கு ஒரு பேபியோடைய கண்டிஷன் வேர்சன் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக நாங்கள் வந்து எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி பண்ணலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். பேபி ப்ரீடம் தான் 31 வீக்ஸ். பட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல என்ஐசியூ பேக்கப் இருந்துச்சு. ஸோ பேபி வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வெளில வந்துட்டாங்க. ஃபர்தராக இதை பற்றின ஜனனி அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 13 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது 13 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து டாக்டர் வித்யாலட்சுமி மேம் அனுப்பும் போது ஒரு பிளேட்லெட் ஒரு பார்டர் லைனில் லோவாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். ஒரு யூஸ்வல் ரொட்டீனாக பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் பிளேட்லெட் லோவர் சைடில் இருந்தது. ஸோ நம்ம ஃபர்தராக அவங்கள இவாலுவேட் பண்ணும்போது நல்ல மார்பிட் ஒபீஸாக இருந்தாங்க. கூட வந்து ஒரு லோ பேக் ஏக் மட்டும் இருந்தது. அசோசியேட்டடாக ஒரு பிளேட்லெட்ஸ் வந்து லோவர் சைடில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அண்டர்லைங் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏதாவது இருக்குமான்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி, அதாவது ஆப்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்டிங்க்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம். ஆப்லா, ஆட்டோ இம்யூன், ஏனே ப்ரொஃபைல் அதெல்லாம் சென்ட் பண்ணும்போது அந்த ஆப்லா ப்ரொஃபைல் பாசிட்டிவாக இருந்தது. அதாவது ஏன் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட், இதில் என்ன சேலஞ்ச் இருக்குது, ஆன்டிபாஸ்போலிபிட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, ஆசச் ப்ரெக்னன்சி இட் செல்ஃப் அதுவே வந்து ஒரு ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட், அதாவது ரத்தம் வந்து அதிகமாக உறையக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஸ்டேட்டு. பிகாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் அசோசியேட்டடாக இந்த ஒரு ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி இருக்கும் போது ஏர்லியாக ஃபீட்டல் லாஸ், அதாவது அபார்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரத்தம் உறையிறதுனால, அதாவது த்ராம்போசிஸ் ரத்த குழாய் அடைப்பு ஏற்படக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் பிளட் ஃப்ளோ குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும், பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஆப்லானால. ஸோ அதனால அது முதல் கட்டமாக அந்த இயர்லி ட்ரைமஸ்டர்லேருந்தே இவங்களுக்கு அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக கிளெக்சேன், அதாவது ஹெப்பாரின் வகை ஊசி வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஹெப்பாரினும் ஆஸ்பிரினும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இதுல என்ன சேலஞ்ச்னா இவங்களோட வெயிட் வந்து மோர் தென் 120 இருந்தது. ஸோ நம்ம அந்த ஹெப்பாரின் டோஸ் அதிகமாக கொடுத்தா ப்ளீடிங் ரிஸ்க்கும் இருக்கும்,
ஹெப்பாரின் டோஸ் கம்மியாக கொடுத்தா த்ராம்போசிஸ் ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ வந்து இவங்களோட மல்டிபிள் கோமார்பிட்ஸ், அவங்களோட வெயிட்டு, அவங்களோட ப்ளீடிங் ரிஸ்க், அவங்களோட த்ராம்போசிஸ் ரிஸ்க் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தர மாதிரி இருந்தது அந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன். ஸோ அது இல்லாமல் கூட ஆஸ்பிரின் ஆன்டி பிளேட்லெட்டான அந்த ட்ரக்கும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஃபீட்டல் லாஸ் எல்லாம் வரக்கூடாது, ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்கம் இருக்கணுன்றதுக்காக கண்டினியூஸாக கிடைச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். பட் அரௌண்ட் 31 வீக்ஸ்ல she has got all this அந்த கார்டா இக்வினா சிண்ட்ரோம் அந்த மாதிரி. என் பேர் டாக்டர் யோகேஷ், முதுகுத்தண்டு டாக்டர். இப்போ மிஸ்ஸஸ் ஜனனி அப்படின்னு ஒரு பேஷண்ட், 27 இயர்ஸ், உருவாஞ்சல். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், கால் மறுத்து போகிற சிம்சம், அண்ட் தென் யூரின் போகிறது வெளியே போகிறது பிரச்சனை. இவங்க ஒரு பிரெக்னென்ட் லேடி, 31 வீக்ஸ். ஸோ நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அவங்க திடீர்னு கால் சேரும் பின்னாடி. ரெண்டாவது இவங்களோட எவாலுவேஷன்ல இவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு, ஒபிசிட்டி 130 kg, பிளஸ் அது இல்லாம ஏபிஎல்ஏ சிண்ட்ரோம், அதாவது இது வந்துட்டு ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ இதனால ரத்தத்தை உரைய வைக்கிறது, பிளசண்டால ப்ராப்ளம் பண்றது, பேபிக்கு அபார்ட் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த தப்பு. இதனால இந்த பேஷண்ட் வந்துட்டு கிளெக்ஸேன்ற ஒரு மருந்துல ரொம்ப நாளா இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இமீடியட்டா ஆனதுனால இந்த கார்டா இக்வினா சிண்ட்ரோம்ன்றது ஒரு எமர்ஜென்சி. ஸோ இது ஒரு சிம்பிள் நம்ம சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா இதுல வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிறதுனால we need to involve கைனகாலஜிஸ்ட், ரெண்டாவது ஹெமட்டாலஜிஸ்ட், ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு, அண்ட் தென் அதுக்கான மெடிசன் கொடுக்கறதுக்கு ஹெமட்டாலஜிஸ்ட், அண்ட் மயக்க மருந்து அவங்க டாக்டருக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த சர்ஜரி எமர்ஜென்சியா அவங்க கிட்ட சொல்லி அவங்க ப்ராப்ளம் புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 hours to 8 hours ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணோம். படிச்சுட்டு பேஷண்ட்டுக்கு அதே அனஸ்தீசியால தென் ஃப்ளோர் எல்லாமே கரெக்டா ஸ்டெரைல் கண்டிஷன்ல மார்க் பண்ணிட்டு ப்ரோன் பொசிஷன்ல எமர்ஜென்சியா மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அந்த நரம்போட ப்ரெஷர் ரிலீவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சர்ஜரியோட சேலஞ்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒபிசிட்டி தான் ஒரு முக்கியமான சேலஞ்சிங்கா இருக்கு. இது போஸ்ட் ஆபரேட்டிவா இந்த ஒபிசிட்டில இருந்து இவங்க இன்ஃபெக்ஷன்லாம் வராம இருக்கிறதுக்காக அதுக்கான ஆன்டிபயோட்டிக், அதுக்கான கன்சல்டன்ஸ் கரெக்டா ட்ரீட் பண்ணி டவுன் த லைன் செகண்ட் டேவே அவங்க கால் மறுக்கிறது கம்மியாகி நடத்துறாங்க. அண்ட் தென் தேர்ட் வீக்ல அவங்க இண்டிபெண்டா நிறைய பேருக்கு சரியாயிடும்.